எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். இன்றைக்கி வந்து நம்ம என்ன வீடியோவில் சந்திரிச்சிக்கோன்னா, நம்ம வந்து சிஎஸ் தான் போட்டிருக்கோம். இந்த 3 ரவுண்டு விட்டுட்டு அடுத்து நம்ம 4 ரவுண்டு அடிக்கிறது தான் இந்த வீடியோலேயே. ஃபஸ்ட் ரவுண்ட் போய் நம்ம சும்மா போய் நின்றுருப்போங்க, போய் உட்காந்து நின்றுருப்போம். அவனுங்க அடிக்க ஆரம்பிச்சிடுவாங்க, சடப்புன்னு அடிப்பாங்க. அடுத்து நாங்கள் பண்ணதை மட்டும் பாருங்கள், சரியான சம்பவம்லாம் இருக்குது. இப்போ மெடிக்கேட் போட்டுட்ருக்கேன் 2 எல்லாத்தையும் அடிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. நான் திரும்பி ஒன் டாப் வச்சுருவேன். அடுத்து நான் எல்லாத்தையும் முடிச்சிடுவாங்க. அடுத்து நாங்கள் அடுத்து தான் ஆஃப் லைனாக நிற்போம். ஆனால் அடுத்த ரவுண்ட் நான் ஒருத்தன் டவுன் பண்ணுவேன். அது எப்படி டவுன் பண்ணுவேன்னு தெரியாது. யூஎஸ்பி இருக்குல்ல, அதை வச்சு ஒருத்தர் வந்து அடிச்சிடுவான். அதை வச்சு நான் டப்புன்னு மேலேயே தூக்குவேன். பொட்டனியோட 2 அடி டவுன் ஆயிடுவான். டிமிட்ரி போட்டுருவான். நாங்கள் அடுத்து அதையே முடிச்சிடுவான். அடுத்து திருப்பியும் அதே மாதிரி தான். ஆனால் அதில் டவுன் பண்ண மாட்டோம், செத்துருவோம் நாங்கள். பாருங்கள், சரியான மேட்ச் இது. எனக்கு பிடிச்ச மேட்ச்னாலே இது தான். பாருங்கள், அதான் எடுத்து வீடியோவை போட்டேன். இதெல்லாம் நம்ம ஃப்ரெண்ட் வச்சு தான் விளாட முடியும். அதனால ஃப்ரெண்டை கூப்பிட்டு விளாண்டுருக்கேன். நடக்கும், பார்த்துக்கோங்க. எமௌண்ட் போட்டுனா வருவான், பார்த்துக்கோங்க. எல்லோரும் வந்து அடிப்பானுங்க. வந்துட்டான், இந்த இங்கே நிற்கிறான்ல அவன் தான் ஜாவான். சரிக்கா அப்படின்னா டிமிட்ரி போட்டுருவானுங்க, எல்லாத்தையும் முடிச்சிடுவான். நேடை போடுவான், சாக மாட்டோம், ஆனால் அடிச்சிருவானுங்க. அவ்வளோதானா? இந்த ரவுண்டு அடிச்சிட்டாங்களா? நெக்ஸ்ட் ரவுண்டும் நம்ம அடித்து பொழந்துருவானுங்க. இந்த ரவுண்டு வருவானுங்க. நாங்களாம் போர் அடிக்க சும்மா அங்கே உட்காந்து நின்று கடுப்படிக்குது. அதனால் நாங்கள் போட்டு சரியான விளாசி தின்னோம். இந்த இடத்துல சுற்றி படுத்து இதை வந்து நான் அப்படியே அந்த இடத்துல ஸ்லீப்பு படுத்துருவேன். நான் அப்படியே போய் சுற்றுவேன், அப்படியே ஜாய்ஸ்டிக்காக சுற்றிட்டுருப்பேன். அவன் வந்து மண்டை போட்டுருவானுங்க. அவ்வளோதான், எல்லாம் கொடுத்தாச்சு. அவன் ஒருத்தர் அங்கே அடி வாங்கிடுவான். அவங்க கூட பார்க்க மாட்டானுங்க, அங்கே வந்து பேரா ஃபுல்லே கொடுப்பானுங்க. கொடுக்குறானா இங்கே வந்து இப்போ நம்மளை குழப்பாங்க. கொஞ்சம் நிமிஷம் இங்கெல்லாம் அடிச்சிட்டோம். இதுக்கப்புறம் தான் நம்மளோட அடியை பார்க்க போகிறீங்க. பார்த்துக்கோங்க, அடியை மட்டும் கொடுக்கறத மட்டும் பாருங்கள். ஆனால் என்ன அலும்பு தெரியுமா? இப்போ போனேன்னே நான் செத்துருவேன் ஃபஸ்ட்டு. அதான் சரியான அலும்பு. நானும் செத்துருவேன், இந்த ஆகிலையும் செத்துருவேன். கடைசியில் இந்த 2 பேரும் அடிப்பாங்க. சரியானது பாருங்கள். நான் சொல்கிறத விட நீங்கள் பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். போகிறாங்களா? நம்ம யூஎம்பி கொண்டு போய் அழுத்துவோம், ஆனால் அடிச்சிடுவோம். அதான் கண்டுச்சு இந்த இடத்துல அங்கே கொஞ்சம் தூரம் தள்ளி இவங்க தான் என்ன அடிப்பாங்க. ஆமாம், டிமிட்ரி போட்டானா ஏறி போய் ஓட்டன்லேயே படாதீங்க. ஐயோ எடுத்தேன், நானும் போட்டுருவேன் கீத்துருவேன் நினச்சேன். ஆனால் சார் விழுந்துருக்கேன். சார் அதான் அடிப்பாங்க. நான் இங்கேருந்து நான் மோட்டிவேஷன் பண்ணுறேன். டே அட்ரா, அடிச்சிட்றா இப்படிலாம் சொல்லிட்டு இருந்தோம். அடித்தானுங்க. மடிக்கட்டை போட்டு 5 சேர் போய் அடிப்பான். இவன் பேர் வந்து ஆஜித்து. இந்த ஆஜி2ன்னு போட்டிருக்கோம் பேர் ஆஜித்து. இந்த பெயின்னு போட்டிருக்கோம் பேர் வந்து அந்த ஆஜித்தோட பையன். அவன் பேர் நமக்கு தெரியாது. அடிச்சிருவான். சரியா அடிச்சான்.
ரவுண்ட் நம்ம நல்லா அடி கொடுப்போம். நான் இப்போ தான் ஒருத்தன் டவுன் பண்ணுவேன். எப்போவுமா நான் ஆடு ஓப்பன்லேயே வருவான். சரியான சிரிப்பான் பாரு. வருவான் அப்படியே இறங்கி வந்து இது பண்ணால் நிற்பான். முடிப்பாக்கா இன்னொருத்தன் அடிப்பான்னு நினைக்கிறேன், தெரில. எங்கேயோ வருவானே. ஆமாம், இன்னொருத்தனை அடிப்பேன். மேலே போயிட்டு MP40 வச்சு சருபூர்னு அடித்த ஆரம்பிச்சு உடச்சிட்டாச்சு. அவன் அப்போதான் ஃப்ரெண்ட் ஆயிருந்தாங்கன்னா இந்த மாதிரி அடிச்சிருக்கவே மாட்டானுவா. அப்போயே விடுங்க பார்த்துக்கலாம், ஃப்ரெண்ட் ஆகிட்டானுங்க அப்படின்ட்டு ஹெல்மெட் ஆகிருப்போம். அவனுங்க கூட பார்க்காம அடிச்சானுங்க பாருங்க. மண்டை கெடுத்து வர்றானுங்க. இந்த மாதிரிலாம் பிளேயர் இருக்கானுங்களா அந்த மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. இன்னும் 2 ரவுண்டு தான் இருக்குது. இந்த ரவுண்டில் நாங்கள் எல்லாத்தையும் தூக்கி எறிவோம். சரியான அலும்பு. இந்த ரவுண்டு தான் நீ ஏஸ் அடிக்கிற மாதிரி போவேன். என் ஃப்ரெண்டு ஆகில் இருக்கான், கெடுத்து விட்ருவான். இருக்கேன் போய் அவன் அடிச்சிடுவான். அடிக்காதங்கிறேன். கடைசியில் அடிச்சு முடிச்சுக்கப்புறம் ப்ரோ இது ஏசா, சாரி ப்ரோ தெரியாது ப்ரோ பார்க்கல அப்படின்ட்டா. அந்த கொஞ்சம் இருக்குது சரியான அடிச்சுன்னா இப்போ உள்ளே போய் ஒருத்தனை அடிப்பேன். நான் செத்துருப்பேன் இந்த நேரத்தில். இந்த இடத்துல அடிச்சிட்டேன். அந்த இடத்துல நான் காவை வந்து இது அடிச்சிருவேன், எப்படியோ அடிச்சிருவேன். இந்த இடத்துல அடிச்சிருப்பான். எங்கேயோ நம்ம மெடிக்க போட்டு அடிக்கார மட்டும் அடிச்சிடலாம். ஓகேங்களா? அடுத்து வந்து எந்த இடம்? ரின்னாம் வில்லேஜ். இங்கே தான் நான் போய் அடிப்போம். சரியான மேட்ச். ரிவெஞ்சை கொடுத்து மேட்சை முடிச்சாச்சு. ஆனால் இந்த ரவுண்ட் நான் ஒரு கில்லு அடிப்பேன். பார்க்கலாம். ஓப்பன் பண்ணுறது தான் கொஞ்சம் கடுப்பாங்க. இந்த இடத்துக்கு போவேன்னா அப்படியே டப்புன்னு கீழே குடிச்சிடுவேன். இங்கே தான் ஒருத்தவங்க ஆஃப்லைன்லேயே வரலாம். ஆஃப்லைனா தெரியல, அப்படிதான் நிற்கிறேன். அடிச்சிடுவேன். ரெண்டு தலையில் சைடாக போன மாதிரி தான் கொஞ்சம் ஆஃப்லைனில் தான் நினைக்கிறேன். போயிட்டு ஸ்பீடாக போயிட்டு அடித்து சத்துரு பண்ணாத்தில் அப்புறம் அடிச்சு இது போட்டுருவேன். சரினா கரெக்ட் அடிச்சுட்டு இந்த இடத்துல குழப்பிட்டாங்க. இப்போ போய் ஆகிரி போய் அங்கே போய் அடித்து முடிச்சுக்குவோம். பாருங்கள் கடைசியில் நான் ஓடுவேன் கொஞ்சம் தூரம். இந்த இடத்துல இப்போ போய் அங்கே போய் 7 நிமிஷம் அடிச்சோம். முடிஞ்சு சப்ஸ்கிரைப்